லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஜார்க்கண்டைச் சேர்ந்தவர் மிசிர் பெஸ்ரா, வயது 65. 1980களில் நக்சல் அமைப்பில் சேர்ந்து பல பயிற்சிகள் பெற்று அந்த இயக்கத்தின் முக்கிய தலைவராக உருவெடுத்தார். ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வங்கிக் கொள்ளை, பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதல், அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டார். நாடு முழுதும் இவர் மீது 175க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் போலீஸ் சார்பில் இவரை பிடித்துக் கொடுப்பவருக்கு 2.2 கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, பீகார் மாநிலங்களில் நக்சல் அமைப்பின் செயல்பாடுகள் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிட்டதாக சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்தது. எனினும் மிசிர் பெஸ்ரா மற்றும் அவரது கூட்டாளிகள் மூவர் ஜார்க்கண்டில் பதுங்கியிருந்ததால் அவர்களை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. ஆபரேஷன் தௌரா பகத் என்ற பெயரில் ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் மாவட்டத்தில் நடந்த தேடுதல் வேட்டையில் மனியாத் கிராமத்தில் பதுங்கியிருந்த மிசிர் பெஸ்ரா மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரை ஜார்க்கண்ட் போலீசார் கைது செய்தனர். பிடிப்பட்ட மூவர் மீதும் 320 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக ஜார்க்கண்ட், ஒடிசா மாநில போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பீகாரில் நடந்த ஜெகானாபாத் சிறை உடைப்பு சம்பவம், பல வங்கிக் கொள்ளைகள், பாதுகாப்பு படையின் ஆயுதங்களை கொள்ளையடித்தல், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் என பல்வேறு குற்ற செயல்களில் மூவரும் ஈடுபட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்களின் உயிரிழப்புக்கு இவர்கள் காரணமானவர்கள். இவர்களை கைது செய்ததின் மூலம் ஜார்க்கண்டில் நக்சல் அமைப்பு முற்றிலும் வேரறுக்கப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் உயர் அதிகாரிகள் கூறினர்.